சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியதை தந்தைக்கு காரகத்துவம் இருக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த பாழ்வட்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒருவேளை வந்து 8ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய லக்கணமாக விழுந்ததுன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு மிதுன லக்கணமாக விழுந்தது அல்லது கடக லக்கணமாக இருந்தது. இப்போது இன்றைய கோச்சாரத்துக்கு கடக லக்கணமாக இருந்தால் 8ல் சனி கண்டிப்பாக வந்து சரியான வாதை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே அந்த தசா புத்திகளில் தானே சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நேரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 8ஆம் பாவத்தில் வந்து சனி உட்காந்துருக்கார். 8ஆம் பாவத்துக்கு சனி வரும்போதும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வைப்பார் இல்லையா? அப்போ 8ஆம் பாவத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து இப்போ மிதுன லக்னமாக கடக லக்னமாக இருக்குது. கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். ஒருவேளை சனி சிம்ம ராசிக்கு வர்றார், நேர் 7ஆம் பார்வையாக 8ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்போ அந்த கடினமான ஒரு விஷயங்களெல்லாம் கொடுப்பார். சனி தசை தான் வரணும். இவர் பிறக்கும்போது வந்து ஒருவேளை வந்து கேது தசையில் பிறந்தவரை சனி தசையாக வராதியா, இவனுக்கு இந்த பிரச்சனைகளை